வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான 2 படங்களை பத்தி விரிவா பேச போறோம். வணக்கம். ஒன்னு 1965ல வந்த நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய எங்க வீட்டு பிள்ளை. ஆமா. இன்னொன்னு சரியா பாருங்க 30 வருஷம் கழிச்சு 1995ல் வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்ஷா. கரெக்ட். ரெண்டுமே அந்தந்த காலத்துல மிகப்பெரிய ஹிட். தமிழ் கலாச்சாரத்திலையும் ரொம்ப ஆழமா பதிஞ்ச படங்கள் இல்லையா? நிச்சயமா, மறுக்கவே முடியாது. நீங்க கொடுத்த குறிப்புகள் அப்புறம் கட்டுரைகள் விக்கிபீடியா, ராட்டன் டொமேட்டோஸ், இந்த movidas.comனு பல இடங்கள்ல இருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம திரட்டியிருக்கோம். ஆமா. இப்போ இந்த 2 படத்தையும் ஒப்பிட்டு தமிழ் சினிமா, குறிப்பா இந்த மாஸ் சினிமா எப்படி மாறி வந்திருக்கு, அப்புறம் இந்த 2 பெரிய ஸ்டார்ஸோட ஆளுமை எப்படி இதுல தெரியுதுன்னு ஆழமா அலச போறோம். என்ன, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீடு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 படமும் வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல. ஆமா. அதுக்கு மேல அந்தந்த காலகட்டத்தை அதுங்க பிரதிபலிக்குது. சமூகம், கலாச்சாரம் எல்லாத்தையும். சரிதான். அந்த 30 வருஷ கேப்ல தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்படி மாறிட்டாங்க, அவங்க ரசனை, படம் எடுக்கிற ஸ்டைல், ஸ்டார்ஸோட இமேஜ், இது எல்லாமே எப்படி மாறுச்சுன்னு இந்த 2 படமும் நமக்கு நல்லா காட்டும். இதுல முக்கியமான விஷயம், 2மே அதோட காலத்துல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. சரி, அப்போ முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து போலாம். எங்க வீட்டு புள்ள 1965 பொங்கல் ரிலீஸ்னு விக்கிபீடியா சொல்லுது. ஆமா, பொங்கலுக்கு தான். நாகரெட்டியோட விஜயா புரொடக்ஷன்ஸ், டைரக்டர் டாபி சாணக்யா. எம்ஜிஆர் டபுள் ஆக்ட். ஒன்னு ரொம்ப பயந்த சுபாவமுள்ள பணக்கார பையன் ராமு, இன்னொன்னு ரொம்ப தைரியமான இளங்கோ. இது அடிப்படையில ஒரு குடும்ப கதை மாதிரி தானே? ஆமா, குடும்ப கதை தான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் இருக்கு, நல்ல காமெடி இருக்கும், கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் எம்ஜிஆர் படத்துல எப்பவும் போல. கரெக்ட். நீங்க கொடுத்த குறிப்புகள்லயும் இருக்கு. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். நிறைய தியேட்டர்ல 25 வாரம்லாம் ஓடுச்சுன்னு சொல்றாங்க. ஓஹோ. எம்ஜிஆரோட கெரியர்லயே அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அப்புறம் அப்போதைய டெக்னிக்கலர்ல எடுத்ததுனால ரொம்ப பிரம்மாண்டமாவும் இருக்கும் படம். அப்போ பாட்ஷா அதோட பேசிக்ஸ் எப்படி இருக்கு? இதுவும் பொங்கல் ரிலீஸ் தான், ஆனா 1995. ஆமா, கரெக்டா 30 வருஷம் கழிச்சு அதே பொங்கல். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா, தயாரிப்பு ஆர்.எம். வீரப்பனோட சத்யா மூவிஸ். இங்கேயும் ரஜினி சாருக்கு 2 முகம் மாதிரி. சாதாரண ஆட்டோ டிரைவர் மாணிக்கம், ஆனா பின்னாடியில ஒரு பெரிய டான் பாட்ஷா. இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர் இல்லையா? நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி ராட்டன் டொமேட்டோஸ், விக்கிபீடியா எல்லாத்துலயுமே இது ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் கேங்ஸ்டர் படம் தான் வகைப்படுத்துறாங்க. ஆமா. நிறைய மாஸ் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும். அதாவது ஹீரோக்கு ஓவர் முக்கியத்துவம், அதிரடி ஃபைட், பஞ்ச் டயலாக், ஸ்டைல் எல்லாம் கலந்து கொடுத்திருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். இதுவும் ரஜினிகாந்த் கரியர்ல ஒரு பீக்ல இருந்தப்போ வந்த படம். உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இது ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்ச படம். திரும்ப திரும்ப டிவில போடுவாங்க, நாமளும் பாப்போம். ஆமா, கண்டிப்பா. சோ ஆரம்பத்திலே பாருங்க, ஒன்னு 60களோட ஃபேமிலி டிராமா வித் காமெடி, இன்னொன்னு 90ஸோட அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர். இதுவே பெரிய வித்தியாசம். கதை சொல்ற விதத்திலயும் இந்த வித்தியாசம் நல்லா தெரியுது. எங்க வீட்டு புள்ள கதை ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். நாம பாத்திருக்கோம் இல்லையா? ஆமா, லீனியர் நெரேட்டிவ்னு சொல்லுவோம். ஆமா. பிறக்கும் போதே பிரிஞ்ச 2 பேர் ராமு, இளங்கோ சந்திக்கிறாங்க. பயந்த ராமு இடத்துக்கு தைரியமான இளங்கோ போறாரு. அங்க வில்லன் கஜேந்திரன், நம்பியார் சார். நம்பியார் அவரை எதிர்க்கிறாரு. ராமு இளங்கோ இடத்துக்கு போய் கொஞ்சம் தைரியமாகறாரு. கடைசியில எல்லாம் நல்லபடியா முடியுது. இந்த ஆள் மாறாட்டத்தை வச்சு நிறைய காமெடி, சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கும். 60களுக்கு இது ஒரு ஹிட்டான ஃபார்முலா. ஆமா, ரொம்ப நேர்கோட்ல போற கதை அது. ஆனா பாட்ஷாவோட அமைப்பு அப்படி இல்ல. நீங்க கொடுத்த மீடியம் கட்டுரை, விக்கிபீடியா குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இது நான் லீனியர். ஆமா, அந்த முன்ன பின்ன போறது. அதாவது கதைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. பாதியில மாணிக்கம் ரொம்ப அமைதியான ஆளா இருப்பாரு, ஆட்டோ ஓட்டுவாரு, தங்கச்சி பாசம்னு. ஆனா எதுவும் ஒன்னு இருக்கு இவருக்கு பின்னாலன்னு நமக்கு அப்பப்போ தோணிட்டே இருக்கும். ஆமா, அந்த பில்டப், அந்த சஸ்பென்ஸ் படத்தோட பெரிய பலம்னே சொல்லலாம். எப்ப மாறுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. அந்த எதிர்பார்ப்பை மெதுவா ஏத்திக்கிட்டே போய் இன்டர்வல் பிளாக்ல ஒரு பெரிய ட்விஸ்டோட அவரோட பாஸ்ட் லைஃப். ஆமா, அந்த ஃபிளாஷ்பேக். எப்படி அவர் பாட்ஷாங்கிற டானா இருந்தாரு, ஏன் இப்படி மாணிக்கமா வாழ்றாருன்னு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் வரும். அதுதான் படத்தோட பேக் போனே. அதுக்கப்புறம்
பிரசன்ட்ல வர்ற பிரச்சனைகளை மறுபடியும் பாட்ஷாவா மாறி எப்படி ஃபேஸ் பண்றாருங்கிறது தான் கதை. இதுல நாம கவனிக்க வேண்டியது, இந்த நான் லீனியர் ஸ்டைல் வந்து சும்மா ஸ்டைலுக்காக மட்டும் இல்ல. ஓஹோ. ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட அந்த மாஸ், அந்த பவரை வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண, கரெக்டான டைம்ல காட்ட இது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எடுத்த உடனே அவர் யாருன்னு சொல்லாம பில்டப் கொடுத்து ஒரு பெரிய ரிவீல் கொடுக்கும்போது ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய ஹை கொடுக்குது. ஆமா, தியேட்டர்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும். நிச்சயமா. இது 90கள்ல வந்த ஒரு முக்கியமான ட்ரெண்ட். கதை சொல்ற விதமே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கருப்பொருட்கள் ஸ்டைல்னு பார்த்தாலும் இந்த வித்தியாசம் நல்லா தெரியுது. எங்க வீட்டு பிள்ளையில நீங்க சொன்ன மாதிரி குடும்பம், கடமை, சோஷியல் ஜஸ்டிஸ், ஒரு கோளை எப்படி வீரனா மாறுறான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமா இருக்கும். படத்தோட ஸ்டைல்னு பார்த்தா நீங்க கொடுத்த விக்கிபீடியா குறிப்புகள் சொல்ற மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட், நல்ல மெசேஜ், அப்புறம் எம்ஜிஆருக்கே உரிய அந்த நல்லவர், ஏழை பங்காளன், நீதியை நிலைநாட்டுபவருங்கிற இமேஜ். ஆமா, அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். ஆமா, அதுலயும் அந்த சாட்டையடி காட்சி, அது எம்ஜிஆரோட இமேஜோட எப்படி கனெக்ட் ஆச்சுங்கிறது ஆச்சரியம்தான் இல்லையா? ஒரு சிம்பலாவே ஆயிடுச்சு. உண்மைதான். அந்த சீன் வந்து எம்ஜிஆரோட அரசியல் இமேஜுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கூட பேசிக்குவாங்க. ஆனா பாட்ஷாவுக்கு வந்தோம்னா தீம்ஸே வேற மாதிரி இருக்கு. ஐடென்டிட்டி, அதாவது ஒருத்தரோட அடையாளம். ஆமா, மாணிக்கமா பாட்ஷாவா? அதேதான். பாஸ்ட் வெர்சஸ் பிரசன்ட், கடந்த காலம் நிகழ்காலத்தை எப்படி பாதிக்குது, செஞ்ச தப்பிலிருந்து மீண்டு வர முடியுமா, ரிடெம்ஷன், பவர், காம்படிஷன், தனி ஆளா சிஸ்டத்தை எதிர்க்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் கான்செப்ட்ஸ் உள்ள வருது. ஸ்டைல பத்தி கண்டிப்பா பேசியாகணும். பாட்ஷானாலே ஸ்டைல் தானே. நிச்சயமா. movidosh.com விக்கிபீடியா குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி இது ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் சினிமா. அப்படின்னா என்ன? ஹீரோவுக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி இருக்கும். ஷார்ப்பான பஞ்சான டயலாக்ஸ், கேட்டவுடனே கைத்தட்டல் வரணும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதேதான். அப்புறம் ஸ்டைலான ஃபைட் சீக்வென்ஸ், பவர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் மியூசிக், நல்ல பாட்டுங்க, கொஞ்சம் காமெடி ட்ராக், கொஞ்சம் சென்டிமெண்ட். அதாவது ரசிகர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாம் கரெக்டான அளவுல மிக்ஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சரி. இங்கே வந்து கருத்தை விட ஹீரோவோட ஸ்டைல், அவரோட மேனரிசம்ஸ், அந்த கெத்துன்னு சொல்றோம்ல, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ரஜினியோட சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ இந்த படம் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. அப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. 60கள்ல நீதி, குடும்பம்னு பேசின சினிமா 90கள்ல ஸ்டைல், மாஸ், ஹீரோயிசம்னு பேசுது. இது அந்த 30 வருஷத்துல நம்ம சமூகத்துல ரசிகர்கள் மனசுல ஏற்பட்ட மாற்றத்தை காட்டுதுன்னு சொல்லலாமா? கரெக்டா சொன்னீங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த மாற்றம் தான் இதுல தெரியுது. சரி, இப்போ ஸ்டார் இமேஜ், கல்ச்சரல் இம்பாக்ட் பத்தி பேசுவோம். எங்க வீட்டு பிள்ளை வந்து எம்ஜிஆரோட அந்த புரட்சி தலைவர், மக்கள் திலகம் இமேஜ ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல பதிய வச்சதுன்னு விக்கிபீடியா மாதிரி சோர்சஸ் சொல்லுது. ஆமா, அது உண்மை. அது அவர் பின்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய பேஸா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த இரட்டையர்கள் கதை, ஆள்மாறாட்ட ஃபார்முலா வந்து தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா. அதே மாதிரி பாட்ஷா வந்து தமிழ் மாஸ் சினிமாக்கே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கிற movidash.com கட்டுரை சொல்லுது பாருங்க. ஆமா ஆமா. அதாவது ஒரு ஹீரோ எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகணும், ஃபிளாஷ்பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும், பஞ்ச் டயலாக் எப்படி இருக்கணும், ஹீரோ எலிவேஷன் சீன்ஸ், அதாவது ஹீரோவை உயர்த்தி காட்டுற காட்சிகள் எப்படி இருக்கணும்னு இதுக்கப்புறம் வந்த பல படங்கள் பாட்ஷாவை ஃபாலோ பண்ண முயற்சி செஞ்சதை நம்ம பார்க்க முடியும். நீங்க கல் ஸ்டேட்டஸ்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் கழிச்சும் ரசிகர்களால கொண்டாடப்படுறது, திரும்ப திரும்ப பார்க்கறது, அதுல வர டயலாக்ஸ், சீன்ஸ் எல்லாம் நம்ம தினசரி பேஜ்ல வர்றது, அதான் கல் ஸ்டேட்டஸ். சரி, இந்த விஷயத்துல எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியிலையும் பாட்ஷா ரஜினி ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு தனி இடத்துல இருந்தாலும் பாட்ஷாவோட இம்பாக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பரவலா அடுத்த ஜெனரேஷன் ரசிகர்களையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆமா. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இல்லாம மீம்ஸ் கூட பார்க்க முடியாது. அதேதான், அந்த அளவுக்கு அதோட தாக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த 2 படத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒற்றுமைகள் அப்புறம் வேறுபாடுகள், இத கொஞ்சம் தொகுத்து பாத்துறலாம். மேலோட்டமா பார்த்தா சில ஒற்றுமைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க. 2 படத்திலுமே ஹீரோவுக்கு ஒரு டுவல் ஆஸ்பெக்ட் இருக்கு. எங்க வீட்டு பிள்ளையில நேரடியா இரட்டை வேஷம், பாட்ஷால ஒரு சாதாரண ஆளுக்குள்ள ஒரு டான். சரி. ரெண்டுமே பக்கா கமர்ஷியல் ஹிட்ஸ், பெரிய அளவுல மக்களை கவர்ந்திருக்கு. நல்லவன் வர்சஸ் கெட்டவன் போராட்டம், கடைசில ஹீரோ வின் பண்றது, இந்த பேசிக் ஃபார்ம்ல இருக்கு. ரெண்டுமே இண்டஸ்ட்ரி ஹிட் அதோட டைம்ல. உண்மைதான்.
அந்த ஒற்றுமைகள் இருக்கு. ஆனா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வேறுபாடுகள் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா. அதுதான் தமிழ் சினிமால அந்த 30 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. சும்மா லிஸ்ட் மாதிரி பார்க்காம இது எப்படி ஒரு மாற்றத்தை காட்டுதுன்னு யோசிச்சா. சொல்லுங்க. 1 கதைக்களம். எங்க வீட்டு புள்ள 60களோட கிராமம் நகரம் கலந்த குடும்ப பின்னணி. பாட்ஷா 90களோட மும்பை அண்டர்வேர்ல்டு கலந்த ஒரு சிட்டி பேக்ட்ராப். இதுவே சோஷியல் சேஞ்ச காட்டுது. ஆமா. 2வது கதை சொல்ற முறை. நேரடியா போன கதையிலிருந்து ஃபிளாஷ்பேக் சஸ்பென்ஸ் வச்சு சொல்ற நான் லீனியர் கதைக்கு மாறினது. ரசிகர்களை என்கேஜ் பண்ண புது டெக்னிக் தேவைப்பட்டிருக்கு. சரி. 3வது ஹீரோயிசம். எங்க வீட்டு புள்ளல ஹீரோ தர்மத்துக்காக நிக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவரா இருக்கணும். பாட்ஷால ஹீரோவோட ஸ்டைல் பவர் அந்த கெத்து முக்கியமாகுது. அவரும் நியாயத்துக்காக தான் ஃபைட் பண்றாரு. ஆனா அந்த வழிமுறை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஹீரோக்களுக்கான டெஃபினிஷனே மாறுது. புரியுது. 4வது படத்தோட டோன். எங்க வீட்டு பிள்ளையில காமெடி சென்டிமெண்ட் மெசேஜ். பாட்ஷால ஆக்ஷன் ஸ்டைல் மாஸ் மொமெண்ட்ஸ் த்ரில். இத ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு மாறினதை காட்டுது. 5வது டெக்னாலஜி பத்தி சொன்னீங்களே. ஆமா, தொழில்நுட்பம். எங்க வீட்டு பிள்ளை கலர்ல வந்தது பெரிய விஷயம்தான். ஆனா பாட்ஷால கேமரா ஆங்கிள்ஸ் எடிட்டிங் வேகம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப மாடர்னா படத்தோட ஸ்பீடுக்கும் அந்த மாஸ் ஃபீலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஆக மொத்தம் இந்த வேறுபாடுகளை சேர்த்து பார்க்கும்போது ஒரு குடும்பம் சமூகம் சார்ந்த பார்வையிலிருந்து ஒரு தனிநபர் ஹீரோயிசம் ஸ்டைல் இத முன்னிறுத்துற ஒரு சினிமாவுக்கு தமிழ் மாஸ் சினிமா நகர்ந்திருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க கொடுத்த சோர்சஸே இந்த எவல்யூஷனை நல்லா காட்டுது. ஆமா, ரொம்ப தெளிவான வேறுபாடுகள். அப்போ இந்த 2 படத்தையும் இப்படி ஒப்பிட்டு பார்க்கறது மூலமா நாம என்ன பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்? தமிழ் சினிமா பத்தி இது நமக்கு என்ன சொல்ல வருது? அதாவது இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது வாட் இஸ் த டேக் அவே? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சினிமா சும்மா ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அது காலத்தோட கண்ணாடி மாதிரி. எம்ஜிஆர் காலத்துல மக்களோட மைண்ட் செட் சோஷியல் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. அதனால குடும்பம் நீதி நேர்மை இந்த மாதிரி கதைகள் எழுப்பட்டது. எம்ஜிஆரோட இமேஜும் அதுக்கேத்த மாதிரி தான் பில்ட் ஆச்சு. சரி. அதே மாதிரி 90கள்ல இந்தியால எக்கனாமிக் லிபரலைசேஷன் வருது, குளோபலைசேஷன், இளைஞர்களோட ஆசை எதிர்பார்ப்பு எல்லாம் மாறுது. அந்த டைம்ல ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஸ்டைலான மாசான கொஞ்சம் சிஸ்டத்துக்கு எதிரா போற மாதிரி ஒரு ஹீரோ இமேஜ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. அதனால பாட்ஷா மாதிரி படங்கள் பெரிய ஹிட் ஆகுது. சோ ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி உருவாகுறாங்க, அவங்களுக்கான படங்கள் எப்படி மாறுது, சினிமா லாங்குவேஜே எப்படி மாறுதுங்கிறது எல்லாமே அந்தந்த டைமோட சமூகம் அரசியல் பொருளாதாரம் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஓஹோ, அப்படிதான் பார்க்கணும். ஆமா, இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டா தமிழ் சினிமாவை இன்னும் நல்லா ரசிக்க முடியும், அலச முடியும். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? டைமுக்கு ஏத்த மாதிரி சினிமா எப்படி தன்னை மாத்திக்கிட்டே இருக்குன்னு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆக 1965ல எங்க வீட்டு பிள்ளைங்கிற ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு 1995ல பாட்ஷா வரைக்கும் இந்த 2 புள்ளிகளையும் இணைச்சு பார்க்கும்போது தமிழ் மாஸ் சினிமா எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை சந்திச்சிருக்கு, ஹீரோஸ் எப்படி மாறியிருக்காங்க, கதை சொல்ற ஸ்டைல் எப்படி மாறியிருக்குன்னு நீங்க கொடுத்த ஆதாரங்கள் வழியா நாம இப்போ ஒரு நல்ல ஐடியாவுக்கு வந்திருக்கோம். நிச்சயமா நீங்க ஷேர் பண்ணின இன்ஃபர்மேஷன் இந்த அனலைசிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த 2 படங்களும் வெறும் படங்கள் இல்ல, அதுங்க தமிழ் சினிமால 2 வெவ்வேறு எராவோட அடையாளங்கள். கரெக்ட். எம்ஜிஆர் எப்படி ஒரு ஐடியலிஸ்டிக் ஹீரோவா இருந்தாரு, ரஜினிகாந்த் எப்படி ஒரு மாஸ் ஹீரோவா எவால்வ் ஆனாரு, அவங்களோட இமேஜ் எப்படி பில்ட் ஆச்சு, அது ஃபேன்ஸை எப்படி பாதிச்சதுன்னு புரிஞ்சிக்க இந்த கம்பேரிசன் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இது வெறும் டேட்டா இல்ல, ஒரு கல்ச்சுரல் ரெக்கார்ட் மாதிரி. சரி, இந்த டிஸ்கஷனோட கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. நாம எங்க வீட்டு புள்ள பாட்ஷா 2 படத்தோட இம்பாக்ட் பத்தியும் அதுங்க எப்படி ஒரு டெம்ப்ளேட்டா மாறுச்சுன்னு பேசணும். இப்போ லேட்டஸ்டா வர்ற, அதாவது ஒரு 2020க்கு அப்புறம் வர்ற தமிழ் மாஸ் படங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியோ. அவை இன்னும் அந்த பாட்ஷா ஃபார்முலாக்குள்ள தான் அதிகமா இருக்கா, இல்ல அதுல இருந்து ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு புது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? எம்ஜிஆர் ரஜினிகாந்த் காலத்து மாஸ் ஹீரோகளுக்கும் இப்போதைய மாஸ் ஹீரோகளுக்கும் நீங்க பாக்குற முக்கியமான வித்தியாசம் என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது.
இந்த ஆழமான பார்வைக்கு தேவையான தகவல்களை தொகுத்து தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட சீக்கிரமே சந்திக்கலாம்.